السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 315. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 315ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாகி ஃபி உஜூஹில் கைரி சிகதம் பில்லாஹி தஆலா என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 315ஆம் நாள் பாடத்தில் நாம் ஒரு புதிய பாடத்தினுடைய தலைப்பை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஒரு புதிய பாடத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறோம். இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் 3 விஷயங்களாக இருக்கு. முதலாவது விஷயம், இந்த புதிய பாட தலைப்பினுடைய அர்த்தமும் அதனுடைய ஒரு சின்ன அறிமுகத்தையும் நம்ம முதலாவதாக பேசப் போகிறோம். இரண்டாவதாக, இதற்கு கீழே இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய குர்ஆன் ஷரீஃபில் இருந்து வரக்கூடிய ஒரு சில ஆயத்துக்களை முஸன்னிஃப் அன்னவர்கள் நமக்கு இந்த பாடத்திற்கு கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா என்ன, அதனுடைய தப்சீர் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக பேச இருக்கிறோம். மூன்றாவதாக, இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸான அந்த ஒரு ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அதனுடைய விஷயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் மூன்றாவது காரியமாக நம்ம பேச இருக்கிறோம். இப்போ இந்த 3 விஷயங்களை பற்றி மாத்திரம் பேசக்கூடிய பாடமாகவே இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இந்த பாட தலைப்பை நம்ம முதலாவதாக பார்ப்போம். இந்த பாட தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகம். முதலாவதாக அந்த தலைப்பினுடைய பேர் என்ன? பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாகி ஃபி உஜூஹில் கைரி சிகதம் பில்லாஹி தஆலா. பாபுல் கரமி வல் ஜூதி அர்த்தம் என்னன்னு சொன்னா, தாராள மனதோடு கொடுத்தல், இன்னும் கொடையளித்தல் என்பதை குறித்த பாடம். வல் இன்ஃபாகி இன்னும் செலவு செய்தல், ஃபி உஜூஹில் கைரி கைரான விஷயங்களில் செலவு செய்தல், நல்லதான காரியங்களில் செலவு செய்தல். சிகதம் பில்லாஹி தஆலா உயர்ந்த அந்த அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை வைத்த நிலையில் கைரான விஷயத்தில் நல்லதான விஷயங்களில் செலவு செய்வதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமைகின்றது. அப்ப 2 விஷயங்களை பற்றி பேசக்கூடிய பாடம். இந்த தலைப்புல 2 விஷயத்தை பேசுறாங்க. ஒன்னு கரமி வல் ஜூது. முதலாவதாக, கரம்னு சொன்னா தாராள மனம், அதாவது பெருந்தன்மை என்பதாக சொல்லலாம். ஜூதுன்னு சொன்னா கொடையளிப்பது. அப்போ தாராள மனம், பெருந்தன்மை, இன்னும் கொடையளிப்பது என்பதாக அர்த்தம் வைக்கலாம். இப்போ தாராள மனதோடு கொடையளித்தல் என்ற அர்த்தத்திற்கு இந்த கரமு ஜூது என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு நம்ம கொடை வள்ளலாக, இப்போ உலகத்துல கொடை வள்ளல் என்பதாக போற்றப்படுவார்கள் இல்லையா? அவங்களாம் எப்படி அந்த பெயர் வந்துச்சுன்னு சொன்னா, தன்னுடைய செல்வங்களை பிற மக்களுக்காக அவர்கள் கொடையளித்தார்கள். தாராள மனதோடு, சும்மா சாதாரண கொடையளிக்கிறது கிடையாது. கொடையளிக்கிறது வேற, தாராள மனதோடு கொடையளிக்கிறது வேற. அதனால்தான் கரமிவல் ஜூதுன்னு சொன்னாங்க. சாதாரணமா கொடையளிக்கிறதுனா நம்ம செய்யக்கூடிய தர்மம் எல்லாமே கொடை கொடுக்கிறது தான். நம்ம கொடையாக கொடுப்பது, கொடைன்னு சொன்னா ஒரு சேவை, அது ஒரு பிற மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய, பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படி கொடுக்கிறது, அதுதான் கொடை. அதுவே தாராளமானதொரு கொடை கொடுக்கிறதுன்னு சொன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள்ல இருந்து அதிகமான
செல்வங்களை நம்ம கொடையாக அளிப்பது. சொல்லுவோமா இல்லையா, அவரெல்லாம் வாரி வழங்கும் வள்ளலுப்பா, அவரெல்லாம் அளவே இல்லாம கொட்டுவார், கஷ்டம்னு போய் நின்னா அவரெல்லாம் யாருக்கான உதவி செய்யக்கூடியவரா இருப்பா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்படிப்பட்ட தன்னை விட அந்த சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அத்தகைய ஒரு சிறப்புக்குரியவர்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம டாட்டாவை சொல்லலாம். டாட்டா நிறுவனத்தினுடைய ஓனரான இந்த ரட்டன் டாட்டா, இந்த ரட்டன் டாட்டா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர், இப்போ அவர் வஃபாத் ஆயிட்டாரு. அப்போ அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கொடை வள்ளலாக இருந்தார். எந்த அளவிற்குன்னு சொன்னா, தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து 66% என்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சில பேர் 88% கூறுறாங்க. இப்ப 66% அதிகபட்ச பேர் கூறுவாங்க. தன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து 66% அவர் சம்பாதிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் கொடையாக கொடுத்து விடுவார். அப்போ தன்னுடைய வாழ்க்கையில 44% தான் உபயோகிப்பாரு. அவர் நினைச்சிருந்தா 50 கொடுத்துருக்கலாம், இல்ல ஒரு 20% கொடையாக இருந்து கொடுத்துட்டு 80% நடக்க வச்சுக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. மக்களுக்கு தான் அதிகமாக, தான் சம்பாதிப்பதில் அதிகமான சதவீதம் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இதுதான் கொடைவள்ளல். அப்போ கொடைவள்ளல் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனுடைய சிறப்பு என்ன, அந்த கொடைவள்ளலுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன, அல்லாஹ்விடத்தில் அவருக்கு எத்தகைய அந்தஸ்து இருக்கின்றது என்பதை பற்றிய விஷயங்கள்லாம் பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையுது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது அல்லாஹ்விற்கு பயந்தவனாக கைரான விஷயங்களில் செலவு செய்வது என்பதை குறித்த பாடம். இந்த உலகத்துல நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. நல்ல விஷயங்களில் செலவு செய்வது என்பது ஒரு விஷயம், கெட்ட விஷயங்களில் செலவு செய்யறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்போ நல்ல காரியங்கள்னா ஹலாலான காரியங்கள், தர்மம் கொடுப்பது, ஹஜ்ஜுக்காக வேண்டி செலவு செய்வது, உம்ராக்காக வேண்டி செலவு செய்யறது, இப்போ மிஸ்கினுக்கு உதவுதல், இது போல நன்மையான காரியங்களுக்கு ஜியாரத்துக்காக வேண்டி மேற்கொண்டு அதில் செலவு செய்து போகிறது, இதெல்லாம் நன்மையான காரியம். தீங்கான காரியம் என்றால் அதுவும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகத்துல ஹராமான காரியங்கள், ஹராமான இப்போ இசை கருவிகளை வாங்குவது ஹராமு. இசை என்பது இஸ்லாத்தில் ஹராம். அப்போ ஒரு திரைப்படத்திற்கு போகுவது, அதாவது படத்திற்கு நம்ம காசு கொடுத்து நம்ம போறோம், அது ஒரு ஷர்ரான காரியங்கள். இதெல்லாம் அல்லாஹ்வால் அனுமதிக்கப்படாத எல்லா காரியமும் ஷர்ரான காரியம். அந்த தீங்கான அந்த காரியங்களில் செலவு செய்வது என்பது அது கூடுமாகாது. நன்மையான காரியத்தில் செலவு செய்வது என்பதுதான், அதுதான் ஒரு பிரயோஜனமான செலவாக இருக்கின்றது. அந்த செலவை குறித்து பேசக்கூடிய பாடம். அந்த செலவை நீ எப்படி செலவழித்தாய், இப்போ நீ நல்ல காரியத்தில் செய்த அந்த செலவிற்கு எத்தகைய கூலியை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த செலவு செய்த அந்த நபரை அல்லாஹு தஆலா எத்தகைய ஒரு அந்தஸ்தில் வைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையெல்லாம் கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப திகதம் பில்லாஹி தஆலா என்பதாக ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவும் சொன்னாங்க. அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை வைத்த நிலையில் என்பதாக சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை வைத்த நிலைனா, ஒருத்தவன் செலவு செய்யும் பொழுதே அவன் எண்ணம் கொள்கிறான், நம்ம நல்ல காரியத்துக்காக செலவு செய்கிறோம், இந்த காரியத்தை அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான், இந்த காரியத்தை அல்லாஹு தஆலா நாளைக்கு பார்த்து இதனுடைய கூலியை எனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன் நன்மையான காரியத்தில் செலவு செய்வானா இல்லையா. அத்தகைய ஒரு செலவு செய்வது என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு என்பதை நமக்கு சொல்லித்தரான். அப்போ கொடைவள்ளல், அப்போ கொடையளித்தல், நல்ல காரியத்தில் செலவு செய்தல் என்ற இந்த இரண்டு விஷயங்களை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது அமைகின்றது. இப்போ இதுதான் இந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகமாக இருக்கு. இரண்டாவதாக முசன்னிஃப் அவர்கள் சில ஆயத்தினை குர்ஆன் ஷரீஃபில் இருந்து இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவார்கள். அந்த ஆயத்துகளுக்கான தர்ஜுமா, அதனுடைய விளக்கங்களை எல்லாம் அந்த ஆயத்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்ப்போம். மூன்றாவதாக இந்த பாடத்திற்கு அமையக்கூடிய முதலாவது ஹதீஸாக அமையக்கூடிய ஒரு முதல் ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தியை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர்கள் விஷயத்தில் தவிர பொறாமை என்பது கூடாது. அந்த உலகத்தில் 2 பேருடைய விஷயத்தில் தான் பொறாமை கொள்ளலாம். முதலாவது நபர் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் அவருக்கு வழங்கிய செல்வத்தை அவர் உண்மையான வழியில் செலவழிப்பாரே, அத்தகைய ஒரு மனிதர், இவர் மீது பொறாமை கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக
அல்லாஹ் அவருக்கு அருளிய அந்த அறிவு ஞானம், அந்த அறிவு ஞானத்தை கொண்டு நீதமாக தீர்ப்பளிக்கவும் அந்த அறிவை கொண்டு பிறருக்கு அவர் கற்றுத்தரக்கூடியவராகவும் இருப்பாரா இல்லையா? அத்தகைய அந்த அறிவை அவர் பிரயோஜனப்படுத்துவாரா இல்லையா? அத்தகைய அந்த நபரின் மீதும் பொறாமை கொள்வது என்பது கூடும். இந்த 2 நபரை தவிர மற்ற எந்த நபரின் மீதும் பொறாமை கொள்வது என்பது இந்த உலகத்தில் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்போ இதுதான் இந்த ஹதீஸுடைய ஒரு கருத்து சுருக்கம். இந்த ஹதீஸிற்கான தர்ஜுமாவெல்லாம் நம்ம அந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அப்போ இந்த பாடத்தில் இந்த 3 விஷயங்களை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்போ 2வது விஷயமான அந்த ஆயத்திற்கான தர்ஜுமாவை நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 60வது பாடம். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய பாடங்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 60வது பாடமாக இது அமைகின்றது. இப்போ இதுவரையிலும் 59 பாடங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அந்த 59 பாடங்களில் பார்த்த அனைத்து ஹதீஸுகளையும் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய கல்பில் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. இப்போ 60வது பாடமான இந்த பாடத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன? பாபுல் கரமி வல் ஜூதி வல் இன்ஃபாக் ஃபி வுஜூஹில் கைரி ஸிகதம் பில்லாஹி தஆலா. தாராள மனதோடும் இன்னும் கொடையளித்தல் என்பதை குறித்தும் பேசக்கூடிய பாடம். வல் இன்ஃபாக் ஃபி வுஜூஹில் கைரி, நல்லதான காரியங்களில் செலவு செய்வது. ஸிகதம் பில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை வைத்த நிலையில் நல்ல காரியங்களில் செலவு செய்வது என்பதை குறித்த பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமைகின்றது. இதுதான் இந்த தலைப்பிற்கான ஒரு அர்த்தமும் அதனுடைய தர்ஜுமாவும். அப்ப இதனுடைய சின்ன அறிமுகத்தை நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தாச்சு. இப்ப முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆயத்தை நம்ம பார்ப்போம். பாருங்க, قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وما أنفقتم من شيء فهو يخلفه صدق الله العظيم. இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? وما أنفقتم من شيء, ஏதேனும் ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் செலவழித்த ஒன்று, ஃபஹுவ, எனவே அல்லாஹு தஆலா ஆகிறவன், யுக்லிஃபுஹு, அதை திருப்பி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அர்த்தத்தை கொண்டதாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. இப்போ வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், இதனுடைய தஃப்சீர் என்னன்னா, நீங்கள் எந்த சிறிய விஷயத்தையும் அல்லாஹ்விற்காக செலவழித்தாலும், அது சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதை பாராட்டுகிறான். இதன் மூலம் அல்லாஹ்வின் வழியில் செலவழிக்க வேண்டும் என்பது ஊக்குவிக்கப்படுகிறது என்பதாக நமக்கு தஃப்சீரில் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்ப நீங்க என்ன செலவு செஞ்சாலும் சரி, அது உங்களிடத்திலேயே அது திருப்பி வரக்கூடியதாக இருக்கின்றது. அது அல்லாஹு தஆலா அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஃபஹுவ யுக்லிஃபுஹு, அல்லாஹு தஆலாவே அதற்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அதற்கு பதிலாக தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லித் தருகிறார்கள். ஃபஹுவ யுக்லிஃபுஹு வைக்கும் போது இதனுடைய பொருளடங்கிய ஈடாக இருக்கலாம், அதாவது இந்த உலகில் அல்லது பின் உலகத்தில் நன்மையாக இருக்கலாம் என்று தஃப்சீரில் கூறுறாங்க. ஒன்று, இந்த உலகத்தில் அதற்குரிய பலனை அல்லாஹ் தருவான். நன்மையான காரியத்தில் செலவழித்தாயா, இந்த செலவழித்ததற்கு காரணமாக இந்த உலகத்தில் உனக்கு நல்ல பலாபலனை அல்லாஹு தஆலா தரக்கூடியவனாக இருப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னா, நாளை மறு உலகத்தில் அதைவிட இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பலாபலனை விட மறுமையில் கிடைக்கக்கூடிய பலாபலனுக்கு தான் மதிப்பு அதிகம். அப்போ அத்தகைய மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒரு பலாபலனாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்லும் பொழுது இது வாக்குறுதியான வசனம். அதாவது நன்மையின் மூலமாக, நன்மையின் விஷயத்தில் செலவழித்தால் அதற்கு ஈடு என்பது, அதற்கு கூலி என்பது உறுதி என்பதற்கான ஒரு வாக்காகவும் இந்த ஆயத் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக நமக்கு தஃப்சீரில் கூறுகிறார்கள். பாருங்க, சூரத்து சபால 39வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஆயத்து தான் முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய முதல் ஆயத். இப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு நல்ல காரியத்தில் செலவு செய்வது என்பதை பற்றி பேசுகிறான் அல்லாஹு தஆலா. வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் செலவழித்த ஒன்று அது உங்களுக்கே திருப்பி தரக்கூடியதாக இருக்கும். இப்ப நன்மையான காரியத்துல நீங்க செலவு செஞ்சீங்கன்னு சொன்னா அதனுடைய பலாபலனை நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன்.
அதனுடைய பிரயோஜனத்தை உங்களை நான் உணர வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் நன்மையான காரியங்களில் அதிகம் செலவு செய்யுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக இரண்டாவது ஆயத்தை பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. இதனுடைய அர்த்தம் என்ன? وما تنفقوا من خير, நல்ல காரியத்திலிருந்தும் நீங்கள் செலவழிக்கின்ற ஒன்று, فلأنفسكم, அது உங்களுடைய நஃப்ஸிற்காக வேண்டி இருக்கக்கூடியதாக இருக்கும், அது உங்களுக்காக வேண்டிய அமையக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இப்ப நீங்க நன்மையான காரியத்துல என்னெல்லாம் செலவழிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தமானது, அது உங்களை விட்டு எங்கேயும் போகாது, அதனுடைய நன்மை என்பது அது உங்களுக்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். வமா தூஃபிகூன, இன்னும் நீங்கள் செலவழிக்க மாட்டீர்கள், இல்ல இப்திகாஅ வஜ்ஹில்லாஹி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாகவே தவிர நீங்கள் செலவழிக்க மாட்டீர்கள். அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டிதான் நீங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அல்லாஹ் பொருத்தம் அல்லாமல் ஒரு ஏதோ ஒரு விஷயத்திற்காக, வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்காக நீங்கள் செலவழிக்க மாட்டீங்க. அல்லாஹுடைய பொருத்தத்திற்காகவே நீங்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இன்னும் வமா தூஃபிகூ மின் கைரின், இன்னும் நன்மையான காரியத்திலிருந்தும் நீங்கள் செலவழிக்கின்ற ஒன்று, யுவஃப இலைக்கும், அது உங்களின் பக்கமே நிறைவேற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். வஅந்தும் லா துظلمون, இன்னும் நீங்கள் ஆகிறவர்கள் லா துظلمون, அநீதம் இழைக்கப்படவும் மாட்டீர்கள். அப்ப யாரால உங்களுக்கு எந்த ஒரு அநீதமும் நடக்காது, அநீதம் செய்யப்படவும் மாட்டீங்க என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். வமா தூஃபிகூ மின் கைரின் என்பதாக சொன்னாங்க முதலாவதாக. அதனுடைய தஃப்சீர்ல என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் நன்மையாக செலவழிக்கும் ஒவ்வொரு விஷயமும், அதாவது தானம், உதவி, தர்மம் எல்லாம் செய்வோமா இல்லையா, அப்போ இது இப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இந்த வமா அன்ஃபக்தும் மின் கைரின் என்பதில் சேரக்கூடியதாக இருக்கும், சேரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி தருகிறார்கள். ஃபலிஅன்ஃபுசிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது உண்மையில் உங்களுக்கு தான் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கொடுப்பது வேறு ஒருவருக்காக போல தோன்றினாலும் அதற்கான பலன் உங்களுக்கே கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நம்ம மிஸ்கீனுக்கு நம்ம உதவி செய்யறோம்னு சொன்னா, அந்த மிஸ்கீனுக்கு நம்ம உதவி செய்யற மாதிரி தான் தெரியும், ஆனா அது நமக்கே செய்யக்கூடிய ஒரு உதவியாக அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ அது அது உங்களுக்கே அமையக்கூடியதாக இருக்கு. அந்த இது என்பது அது வீணாக போகாது, அந்த செயல் என்பது அது வீணாக போகக்கூடியதாக இருக்கு, அந்த நன்மை என்பது உங்களை வந்து அடையக்கூடியதாக இருக்கும் என்பதை இங்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, அல் பக்கரா, சூரத்துல் பக்கராவில் 272 272வது ஆயத்தாக சூரத்துல் பக்ராவில் இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகிறது என்பதை சொல்றாங்க. இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணம் என்னன்னா, இங்கும் அல்லாஹு தஆலா அதான் சொல்றான், நன்மையான காரியங்களை நீங்கள் செலவழிக்கக்கூடியது அது உங்களுக்கு சொந்தமாக கூடியதாக இருக்கும், அது உங்களுக்கு தான் அது பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். தஃப்சீர்ல கூட எழுதுறாங்களா இல்லையா, அது நீங்க கொடுக்கறது வேற யாருக்கோ பிரயோஜனம் அளிக்கப்படக்கூடிய மாதிரி இருந்தாலும் அது அசல்ல உங்களுக்கு தான் அது ரொம்ப பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வமா தூஃபிகூ மின் கைரின் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். வமா தூஃபிகூ மின் கைரின், நன்மையான காரியத்திலிருந்தும் நல்லதிலிருந்தும் நீங்கள் செலவழிக்கின்ற ஒன்று, ஃபஇன்னல்லாஹ, எனவே நிச்சயமாக அல்லாஹு தஆலா, பிஹி அலீமுன், அதை கொண்டு அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ நீங்க என்ன விஷயத்தெல்லாம் அந்த உலகத்துல செலவு செய்றீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹு தஆலா முழுமையாக அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ இதுவும் அதே மாதிரிதான், வமா தூஃபிகூ மின் கைரின், இதே மாதிரிதான், தானம், தர்மம், நன்மையான காரியம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லா விஷயமும் இதில் சேரக்கூடியதாக இருக்கும். அந்த விஷயத்துல தான் நீங்க எதெல்லாம் செலவு செய்றீங்களோ அதெல்லாம் நான் பார்க்காம ஒன்றும் கிடையாது, அதையெல்லாம் நான் கவனிக்காமல் இல்லை, அதற்கான கூலியை நான் தராமல் ஆகிவிட மாட்டேன், நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் என்னென்ன காரியத்தை செய்கிறீர்கள், என்ன நன்மைகளை செய்கிறீர்கள் என்பதை நான் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன், நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன். அறிவது மாத்திரம் கிடையாது, அது அறிந்து
அதனுடைய பலாபலனை உங்களுக்கு நான் வழங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லித் தரக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. அல் பக்ரா, சூரத்துல் பக்ராவில் 273வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்தானது முஸ்தனிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் கொண்டு வர காரணம் என்னன்னா, இங்கு அல்லாஹு தஆலா நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். நான் அறிந்து அதன் மூலம் உனக்கு நான் பிரயோஜனம் கூலி தரக்கூடியவனாக இருக்கிறேன். அதன் காரணமாக நீங்கள் நன்மையான காரியத்தில் அதிகமான செலவுகளை நீங்கள் செய்யுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முஸ்தனிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்துக்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். இப்ப நம்ம ஆயத்தை முழுவதுமாக பார்த்தாச்சு. இப்ப அடுத்தபடியாக முதலாவது ஹதீஸான இந்த ஹதீஸை உரித்த செய்தியை நம்ம பார்ப்போம். 544 இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 544வது ஹதீஸாக இருக்கின்றது. இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், வஅன் இப்னி மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தொட்டும் அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், லா ஹஸத, பொறாமை என்பது இல்லை, இல்லா ஃபித்னதைனி, இரண்டு பேருடைய விஷயத்திலே தவிர பொறாமை என்பது இல்லை, பொறாமை என்பது கிடையாது. அப்போ இரண்டு நபருடைய விஷயத்தில் பொறாமை கொள்ளுதல் கூடும், அந்த இரண்டு நபர்கள் அல்லாத விஷயத்தில் பொறாமை கொள்ளுதல் கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். முதலாவது நபர் யாரு? ரஜுலுன், ஒரு மனிதர், அதாஹுல்லாஹு மாலன், அந்த நபருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை வழங்கினானே, அத்தகைய ஒரு மனிதர். அப்போ ஃபஸல்லதஹு, அந்த செல்வத்தை அவர் ஆக்கிவிட்டார், பொறுப்பாக்கி விட்டார், அலா ஹலகத்திஹி ஃபில் ஹக்கி, சத்தியத்தினுடைய பாதையில், சத்தியத்திலேயே அந்த பொருள் என்பது, அந்த செல்வம் என்பது அழிவதின் மீதே அவர் பொறுப்பாக்கி விட்டார். அப்ப சத்தியத்திற்காகவே செலவழிக்கக்கூடிய, சத்தியத்திலேயே அந்த பொருள் அழிந்து போகக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த பொருளை கெட்ட காரியத்தில் அவர் செலவழிக்க மாட்டார், பாத்திலான காரியத்தில் செலவழிக்க மாட்டார், ஹக்கான சத்தியமான நன்மைகள் பெற்றுத்தரக்கூடிய காரியத்திலேயே அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பாரே, அத்தகைய ஒரு மனிதர், இந்த நபரின் மீது பொறாமை கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவதாக வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், அதாஹுல்லாஹு ஹிக்மத்தன், ஞானத்தை அல்லாஹ் அவருக்கு தந்தானே, அத்தகைய ஒரு மனிதர். ஃபஹுவ, இன்னும் அவராகிறவரோ, யக்லீ பிஹா, அந்த ஹிக்மத், ஹிக்மத்துன்னு சொன்னா அறிவு, ஞானம், நுட்ப அறிவு. அப்போ அந்த நுட்ப அறிவு, ஃபஹுவ, இன்னும் அவராகிறவர், யக்லீ பிஹா, அந்த நுட்ப அறிவை கொண்டு அவர் தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப அதன் காரணமாக அந்த ஹிக்மத்தை வச்சு, அந்த அறிவை வைத்து அவர் நல்ல முறையில், நீதமான முறையில் அவர் தீர்ப்பளிக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் அந்த ஞானத்தை கொண்டு அவர் கற்றுக் கொடுப்பார். பிற மக்களுக்கு அந்த ஹிக்மத்தை வச்சு பிற மக்களுக்கு அவர் இல்மை படித்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. அடுத்தபடியாக பாருங்க, இந்த ஹதீஸுடைய மானாவை சொல்றாங்க. மானாஹு, அதனுடைய அர்த்தமாகிறது, எம்பகை, அவசியமாகும், அல்லா யுக்பத அஹதுன், ஒருவர் பொறாமை கொள்ளப்படாமல் இருப்பது அவசியமாகும், இல்லா அலா இஹதா ஹாத்தைனி லஹஸ்னத்தைனி, இந்த இரண்டு குணங்களில் ஒரு குணத்தின் மீதே தவிர ஒருவர் பொறாமை கொள்ளப்படாமல் இருப்பது அவசியமாகும் என்ற அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரெண்டு நபர்ல ஒரு ஆள் மேல பொறாமை, அதாவது ரெண்டு நபர்கள் மீது பொறாமை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப என்ன விஷயம்னா, இங்கு பொறாமை கொள்வதுனா இது சாதாரணமான விஷயமான பொறாமை கிடையாது. அவர் எந்த அளவிற்கு தனக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்தை அவரை சத்தியத்தில் அவர் செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார், அவரை மாதிரி நம்மளும் செய்யணும், அவர் மட்டும் எப்படி செய்யறாரு பாருங்க அப்படின்னு பொறாமை கொண்டு அந்த குணத்தை நமக்குள்ளேயும் கொண்டு வர பார்க்கணும். அதுதான் பொறாமை. இந்த விஷயத்தில் இத்தகைய ஒரு ரீதியில் பொறாமை கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தராங்க. இரண்டாவது நபரை பார்த்து, அவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஹிக்மத் அவர் எப்படிலாம் பயன்படுத்துறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நுட்பமான அறிவை அவர் எப்படி பிற மக்களுக்காக அவர் பயன்படுத்துறார், பிற மக்களுக்கு அதன் மூலமாக நீதமாக தீர்ப்பளிக்கிறார், பிற மக்களுக்கு அதன் மூலமாக கற்பித்து தருகிறார்,
அத்தகைய ஒரு நபரை போல் நம்மனும் ஆகணும் என்று அவரின் மீது பொறாமை கொள்ளலாம் என்று இதன் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதனை இதன் மூலமாக நமக்கு விவரிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம், இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது முதலாவது அந்த நபரை சொல்லும் பொழுது அவருடைய குணம் என்ன சொன்னாங்க? சத்தியத்தினுடைய விஷயத்திலேயே அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ் தந்த அந்த செல்வத்தை சத்தியத்தின் பாதையில் அவர் செலவழிக்கக்கூடியவராக இருப்பாரே, அத்தகைய ஒரு நபர். அப்ப இவர் சிறப்புக்குரியவர் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறைசுட்டுகிறார்கள். இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த புதிய தலைப்பான இந்த தலைப்பினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே முஸன்னி பண்ணவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த 3 ஆயத்துகளுக்கான தர்ஜுமாவையும் விளக்கங்களையும் நம்ம முழுமையாக பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த முதல் ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்தி அதனுடைய முழு விளக்கத்தையும் தர்ஜுமாவையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 545வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்தி அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.